அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் நலன் விசாரிப்பது, நோய் நலன் விசாரிக்க செல்வதனுடைய சிறப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான சிறப்புகளை வல்ல ரஹ்மான் நலன் விசாரிக்க செல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு வழங்குகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதை தங்களது வாழ்க்கையில் கடைபிடித்தும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பொன்மொழி திருமதியிலே ஒன்று வருகின்றது. எவர் நோயாளியை நலன் விசாரிக்க அல்லது தன் முஸ்லிம் சகோதரரை அல்லாஹ்வுக்காக சந்திக்க சென்றால் நீங்கள் பரக்கத்து பெற்றுவிட்டீர்கள், உங்கள் நடையும் பரக்கத்து பொருந்தியது, மேலும் உங்களுடைய தங்குமிடத்தை நீங்கள் சொர்க்கத்தில் ஆக்கி கொண்டீர்கள் என்று உரத்த குரலில் ஒரு மலக்கு இவ்வாறு அறிவிப்பு செய்வார் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியது திருமதியிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நோயாளியை நலன் விசாரிக்க செல்லக்கூடிய அந்த மனிதன் அடைந்து கொள்ளக்கூடிய உயர்வு அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை செய்யக்கூடியவனாக, பரக்கத்தை பொழியக்கூடியவனாக. மேலும் சொல்லப்படுகின்றது, உங்களது தங்குமிடத்தை நீங்கள் சொர்க்கத்தில் அமைத்து கொண்டீர்கள் என்பதாக. நீங்கள் உங்களது தங்குமிடத்தை சொர்க்கத்தில் அமைத்து கொண்டீர்கள் என்பதாக இவ்வாறு ஒரு வழக்கு அறிவிப்பு செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதாக பெருமானார் கூறி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்கினியவர்களே, நோய் நலன் விசாரிக்க செல்வது எந்த அளவுக்கு உயர்வான ஒரு செயலாக, நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செயலாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மாத்திரமல்ல, பெருமானாருடைய அதிகமான சொற்கள் நலன் விசாரிக்க செல்லக்கூடிய மனிதனுக்கு நலமாக இருக்கின்றது என்பதை ஏராளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்து சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அமர்ந்திருந்தோம். அன்சாரி சஹாபி ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லிய பின்பு திரும்பினார். அந்த தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்து அவரிடத்தில் கேட்டார்கள், தோழரே, சஅத் இப்னு உபாதாவின் உடல்நிலை எப்படி உள்ளது என்பதாக கேட்டார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களது உடல்நிலை இப்பொழுது எப்படி உள்ளது என்பதாக கேட்டார்கள். வந்த மனிதர் சொன்னார், அன்சாரி சஹாபி சொன்னார், அவரை நலன் விசாரிக்க அவர் நல்ல முறையில் இருக்கின்றார் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோழர்களிடத்தில் கேட்டார்கள், அவரை நலன் விசாரிக்க செல்ல உங்களில் யார் என்னோடு வருவது என்பதாக கேட்டார்கள். அன்புக்கினியவர்களை அமர்ந்திருந்தவர்கள் ஒரு 10 நபர்களுக்கு அதிகமாக இருந்தார்கள். எல்லோரும் வருகின்றேன் என்பதாக சொன்னார்கள். எல்லோரையும் அழைத்து கொண்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை நோய் நலன் விசாரிக்க சென்றார்கள். சென்ற அந்த பாதை எப்படி இருந்தது என்பதை தோழர்கள் அறிவிக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது தோழர்கள் அறிவிக்கின்ற பொழுது இவ்வாறு அறிவிப்பு செய்கின்றார்கள், எங்களிடம் காலணி இல்லாமல் இருந்தது, எங்களிடம் காலணி இல்லாமல் காலுறை இல்லாமல் இருந்தது, தொப்பிகள் எங்களிடத்தில் இல்லை, சட்டைகள் எங்களிடத்தில் இல்லை. நாங்கள் கரடு முரடான நிலங்களை கடந்து சென்றோம். கடந்து சென்று சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை நோய் நலன் விசாரிக்க நாங்கள் சென்றோம் என்பதாக தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது தோழர்கள் இவ்வாறு சொல்லி காட்டிய ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அன்புக்கினியவர்களை எவ்வளவு வெகு தூரமாக இருந்தாலும்
எப்படிப்பட்ட இடத்தில் நோயாளி இருந்தாலும் அவரை நீங்கள் சென்று சந்திக்கக்கூடியவர்களாக, நோய் நலன் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, நோய் நலன் விசாரிக்க செல்வது அந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக, நமக்கு நலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த செயல் அமைந்திருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம். நோயாளியை நலன் விசாரித்தல், ஜனாசாவுடன் கலந்து கொள்ளுதல், நோன்பு வைத்தல், ஜுமா தொழுகை செல்லுதல், அடிமையை உரிமையிடுதல் ஆகிய 5 காரியங்களை எவர் ஒரு நாளில் செய்வாரோ அவரை அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகள் ஒருவராக எழுதிவிட்டான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். நோயாளியை நலன் விசாரிக்க செல்வது, ஜுமா தொழுகைக்கு செல்வது, ஜனாசாவோடு கலந்து கொள்வது, நோன்பு வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சொர்க்கவாதி என்பதாக நம்மை பதிவு செய்யப்படுகின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்க்க செல்வது ரஹமத்தில் நாம் மூழ்கி இருக்கின்றோம் என்பதாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நாம் மூழ்கி இருக்கின்றோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கக்கூடிய சொல்லை நாம் பார்க்கின்றோம். நோயாளியை நலம் விசாரிக்க செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நாம் மூழ்கி இருக்கின்றோம் என்பதாக பெருமானார் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நோய் நலன் விசாரிக்க செல்லக்கூடிய நமக்கு இப்படிப்பட்ட வாக்கியம் கிடைக்கின்றது, நமக்கு இப்படிப்பட்ட உயர்வை அல்லாஹ் ரஹ்மான் கொடுக்கின்றான், ரஹமத்துடைய அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நாம் மூழ்கி இருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நோயாளிக்கு என்ன கிடைக்கும்? நாம் நோயாளியை நலன் விசாரிக்க சென்றால் அவருக்கு என்ன அல்லாஹ் ரஹ்மான் கொடுக்கின்றான் என்பதாக தோழர்கள் கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவரது பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக, அந்த நோயாளியுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகளை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோயாளியை நலன் விசாரிக்க செல்லுங்கள், சென்று அவரை உங்களுக்காக துஆ செய்யும்படி கூறுங்கள், அவரை உங்களுக்காக துஆ செய்யும்படி கூறுங்கள். ஏனென்று சொன்னால் நோயாளி கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ரஹ்மான் அங்கீகரிக்கக்கூடியவனாக, உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே உங்களுக்கு அவர்களை துஆ செய்யும்படி கூறிக்கொள்ளுங்கள் என்பதாகவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு அறிவிப்பு செய்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, நோயாளிகளை நலன் விசாரிக்க சென்று இப்படிப்பட்ட பண்புகளை கடைபிடித்து அல்லாஹ் ரஹ்மான் கொடுக்கக்கூடிய அந்த அருள்களை எல்லாம், அந்த வெகுமதிகளை எல்லாம் கொஞ்சமும் குறைவில்லாமல் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு